வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அம்பானி வீட்டு கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடந்து முடிஞ்சு போச்சு. சமூக வலைதளங்கள்ல எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த போட்டோஸ் தான். நிறைய சினிமா பிரபலங்கள், செலிபிரிட்டிஸ், ஃபாரினர்ஸ்ன்னு நிறைய பேரை நீங்க அந்த கல்யாணத்துல பார்த்து வியந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பதிவு என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அதாவது தெரிந்த முகங்கள் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நமக்கு தெரியாத ஆனா மிக முக்கியமான முகங்கள் நிறைய பேர் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நண்பர் எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பெண்ணை அந்த போட்டோல சர்க்கிள் பண்ணி, இவங்க யாருன்னு தெரியுமா, இவங்க பின்னணி என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேரு அன்பு டாண்டன். இவங்க ஒரு பெரிய பிலாந்த்ரோபிஸ்ட். ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க. நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாங்க. அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஒரு பக்கம். ஆனா இவருடைய இன்னொரு பக்கத்தை இந்த பதிவுல தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. இவருடைய கணவர் சந்தீப் டாண்டன் இடி ஆபீஷியலா இருந்திருக்கிறாரு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல. அங்கேருந்து இவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல போய் அவங்க கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டைரக்டரா ஜாயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம முகேஷ் அம்பானிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், கான்பிடன்ட் அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம். டாக்ஸேஷன் மற்றும் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் இவர் தான் முகேஷ் அம்பானிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் உடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் மோடெக் சாஃப்ட்வேர். இந்த மோடெக் சாஃப்ட்வேர்ல இந்த அன்னு டாண்டன் ஒரு டைரக்டரா இருந்திருக்காங்க. இவங்க டைரக்டரா இருக்கும் பொழுது 2007 ரிலையன்ஸ் குழுமம் மீது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வருது. அதாவது இந்த மோடெக் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கம்பெனி மூலமா இவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்சைடர் ட்ரேடிங்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு செபி இது விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணுது. இந்த கான்ட்ரவர்சி வந்த கையோட இவங்க தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சூட்டோட சூடா போய் காங்கிரஸ்ல சேர்றாங்க. காங்கிரஸ்ல சேர்ந்த 2009 இந்தியாவின் மிகப்பெரிய தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னாவ் கான்ஸ்டிடியூவன்சில இவங்க எலெக்ஷன்ல போட்டியிட்டு எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் சார்பாக 2014 அதே உன்னாவ் கான்ஸ்டிடியூவன்சில அவங்க போட்டியிடும் பொழுது கடுமையான தோல்வியை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2020 பாத்தீங்கன்னா இவங்க நேரா போய் சமாஜ்வாதி கட்சியில சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் குழுமத்துடைய அப்சர்வர் ரிசர்ச் பவுண்டேஷன் அப்படிங்கிற கம்பெனில இவங்க ஒரு ட்ரஸ்டியாவும் இருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்கள். ஒன்னு ஷாலின் டாண்டன், இன்னொருவர் சச்சின் டாண்டன். இவங்க 2 பேருமே ரிலையன்ஸ் குழுமத்துக்கு தான் ஒர்க் பண்றாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய 2வது மகன் சச்சின் டாண்டன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இடதுசாரி சிந்தனை கொண்டவர். சமூக வலைதளங்கள்ல மோடியையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர். ஆனா அவருடைய அம்மா இந்த அன்னு டாண்டன் தீவிர வலதுசாரி சிந்தனை கொண்டவர். ஆனா இப்ப சமாஜ்வாதி கட்சியில இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சமாஜ்வாதி கட்சியே இருந்து பார்த்து, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியார் எல்லாம் போய் மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அம்பானி குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. கல்யாணத்தை போய் அட்டென்ட் பண்றாங்க. இவ்வளவும் நடக்குது. சரி, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வரும்ல. ரொம்ப சிம்பிள். ஒரு கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கார்ப்பரேட்டுகளுக்கும் பாலிட்டிஷியன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த நெக்சஸ் என்ன தெரியுமா? இது கருத்து, சிந்தனை, வலதுசாரியா இடதுசாரியா இதெல்லாம் பார்க்காது. யாரு எப்போ ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம நல்ல விதமா இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபார்முலா. காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் நம்ம போகணும். வேற வழியே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். அந்த பணம் எங்கேருந்து வரும்? இது போன்ற கார்பரேட்டுகளுக்கிட்ட தான் வரும். அப்ப கார்பரேட்டுகளுக்கு வருமானம் வரணும். அவ்வளவு பெரிய கம்பெனி, அவ்வளோ ஸ்டாஃப் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், லாபம் ஈட்டணும், வருமானம் வரணும்னா அதுக்கு அரசாங்கத்துடைய தயவு வேணும். அப்ப யூ ஸ்கிராச் மை பேக், ஐ ஸ்கிராச் யோர்ஸ் அப்படிங்கிறது தான். நான் உனக்கு உதவி பண்றேன், நீ எனக்கு மறுபடியும் உதவி பண்ண. இதைத்தான் நம்ம எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பார்த்தோம். இந்த நெக்சஸ் இன்னைக்கு நேரத்துக்கு தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எந்த அரசியல் கட்சி ஆட்சியில உட்கார்ந்தாலும் இந்த நெக்சஸ நீங்க எதுவுமே செய்ய முடியாது. என்ன கடந்த ஒரு 10 வருஷமா இது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அவ்வளவுதான். வெளிப்படையா ஒரு சில செல்வந்தர்களை பாஜக எந்த அளவுக்கு வளர்த்து விடுது, இது மூலமா இவங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்தது, அதை எப்படி எலெக்ஷன்ல இவங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வேடிக்கை. ஆனா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது. இதுதான் நிதர்சனம். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மக்களாகிய நம்ம கையில தான் தீர்வு இருக்கு. ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா, ஒரு கேண்டிடேட்னு உங்க தொகுதியில 4 பேர் நிக்கிறாங்கன்னா, எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்காம, யாரு நல்ல கேண்டிடேட் அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடணும். இவர் இந்த கட்சியை சேர்ந்தவரா, அவர் அந்த கட்சியை சேர்ந்தவரா அப்படிங்கிறத தாண்டி, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்தாலும் நல்ல திறமையான கேண்டிடேட், படிச்சவரு, நமக்காக சட்டமன்றத்திலயோ இல்ல பார்லிமெண்ட்லயோ 4 கேள்வி கேட்பாரு, நமக்கு நல்லது செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை. அதுக்காக என்னைக்கு நம்ம கை நீட்டி காசு வாங்குறோமோ, அன்னைக்கே நம்மளுடைய மரியாதையை நம்ம இழந்துரும். எல்லாரும் வாங்குறாங்கன்னு நான் சொல்லல. உடனே அதை ஜெனரலைஸ் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் வாங்குறாங்க. இத சில அரசியல்வாதிகள் நியாயப்படுத்துவாங்க. அவங்க குடுக்குறாங்கன்னு வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு எங்களுக்கு போடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு தரமான லீடரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட உரிமை. அதத்தான் சனநாயகம் நமக்கு குடுத்திருக்கு. அப்ப இத மாத்தணும் அப்படின்னா, அதற்கான வலிமை மக்கள் கையில. அதை என்னைக்கு மக்களாகிய நாம உணர்றோமோ, அது வரைக்கும் எதுவுமே மாறப்போறதில்ல. இந்த பொலிட்டிக்கல் கார்ப்பரேட் நெக்ஸஸ் தான் ஒரு பக்கம் நாட்டுடைய பழங்கள் எல்லாம் சுரண்டிட்டு இருக்கு. பணக்காரங்கள் மேலும் மேலும் பணக்காரங்க ஆயிட்டே போறாங்க. ஏழை எளிய மக்கள் இன்னமும் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவுல கிட்டத்தட்ட 25% சொத்து நாட்டுடைய 1% பணக்காரங்க கிட்ட இருக்கு. அம்பானியோடைய கல்யாணத்துக்கு எல்லாரும் விருப்பப்பட்டு போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஒரு சில பேர் விருப்பப்பட்டு போயிருக்கலாம். ஒரு சில பேர் போகலைன்னா அதோடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்குமோ அப்படிங்கிற பயத்துல கூட போயிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாட்டுடைய தலையெழுத்தையே தீர்மானிச்சிட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம்.